மாடி தோட்டத்துக்கு அவ்வளோ ஒரு ஆசையா வேக வேகமா சமையல முடிச்சுட்டு ஓடி போயிருந்தா, இப்படி ஒரு சம்பவம் பண்ணி வச்சிருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. நம்ம மாடி தோட்டத்தில ஏற்கனவே 2 தொட்டி நெறைய புதினா வளர்ந்துட்டுருக்கு. நம்ம கடைக்கு பக்கத்து கடையே காய்கறி கடைன்றதுனால பார்க்குறப்பலாம் ஒரு கட்டு புதினா வாங்கிட்டு வந்து நல்லா திரட்சியான கம்பா நட்டு வச்சுறது. போன வாரம் ஒரு கட்டுல இருந்து எடுத்து நட்டுருந்தேன். வெயிலால காஞ்சு போயிருச்சு. இந்த வாரம் கிளைமேட் நல்லா இருக்குன்னு திருப்பி நட ஆரம்பிச்சுட்டேன். இந்த வேங்கரி கத்திரி 2 வருஷம் செடி நானும் அப்படியே வச்சிருந்து இப்போ தான் ஒரே ஒரு பூ பூத்திருந்தது. அதையும் கையோட பாலினேஷன் பண்ணிட்டு பார்த்துருந்தா, இந்த எலிங்க நேத்து குடும்பத்தோட வந்து கும்மி அடித்து விளையாண்டாங்களா என்னன்னு தெரியல, ஓடி பிடிச்சி விளையாண்டாங்களான்னு தெரியல. எல்லா கிளையுமே உடச்சி வச்சுருங்கங்க. எனக்கு பார்க்குறப்பவே மனசுக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்து பார்த்து வளர்த்துட்ருக்கோம், இது எல்லா கிளையுமே இப்படி ஒரு சம்பவம் பண்ணி வச்சுருக்கேன்னு கஷ்டமாக போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் புதுசாக வளர்ந்துருந்த கொத்தரங்காய் செடியை கூட கடிச்சிட்டு போயிடுச்சு. சரி விதை இருக்குது போட்டு வளர்த்துக்கலான்ட்டு ஒரு மனசை தேத்திக்கிட்டு இருக்கிற காயாச்சும் அறுவடை பண்ணிட்டு வந்துடுவோன்ட்டு ஒரு 3 வெண்டைக்காய் இருந்தது, கொஞ்சமாக பூ இருந்துச்சு, எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி கார்டனிங்.